ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். அதுவும் வந்து மில்க் பவுடர் வச்சு நான் இந்த ஸ்வீட் வந்து செய்ய போகிறேங்க. ஸோ வாங்க இது எப்படி செய்ய போகிறேன்னு கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த மில்க் பேடா ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்திருக்கோம். ஸோ காய்ச்சி ஆற வச்சின பால் தான் இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து சூடாக வந்து போடுறப்போ கட்டிப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து பாலில் ஆற வச்ச பாலில் வந்து இது கலந்துக்கலாம் மில்க் பவுடரு. ஸோ கலந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இது தாங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த மில்க் பேடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலாக கூட சொல்லலாங்க. தீபாவளி டைம்ஸில் இந்த ரொம்பவும் ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம வந்து செஞ்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டிப்படாமல் கலந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தாங்க. ஸோ இது ரொம்பவும் ஈஸியாக வந்து அதாவது வந்து பிகினர்ஸே இதை வந்து ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் அதாவது நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க இதில். ஸோ கீ ஆட் பண்ணி நாம் இப்போ கலந்த இந்த மிக்சரை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் டைரெக்டாகவே வந்து பாலில் வந்து கொதிக்கிற பாலில் நீங்கள் அந்த மிக்சரை ஆட் பண்ணிங்கன்னா கட்டிப்பட்டுடும். ஸோ வந்து சரியாக வந்து கரெக்டாக அந்த இது வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த மில்க் பவுடரை வந்து பாலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பாலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேனில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கெட்டிப்படாது. ஸோ கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் பக்குவம் கரெக்டாக வருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு நான் வந்து சுகர் 3 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் மில்க் மேட் கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் சுகர் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் அதாவது ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து கலந்துக்கலாம். நீங்கள் மீடியம் ஹையாக வச்சிங்கன்னா இது வந்து கீழே அடிப்பிடிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து தனியாக கனமான பாத்திரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது மிட்டாய் மேட்டு. இது போட்டால் கொஞ்சம் நல்லா வந்து ரிச்னஸாக நல்லா டேஸ்ட்டு வந்து டெலிஷியஸாக இருக்கும். இந்த தீபாவளி சீசனில் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமாக இந்த மில்க் பேடாவை நீங்கள் வந்து கலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ரோஸ் கலர் கூட இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரோஸ் மில்க் பேடா கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பிஸ்தாச்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட்டும் பிஸ்தாச்சு எடுத்து இதில் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து சென்டர் வரைக்கும் நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். கைவிடாமல் இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இன்னும் வந்து இது வந்து இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ நடுவில் நம்ம வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லாமே இந்த ஹல்வா எல்லாம் திரண்டு வரும். இந்த மில்க் பேடா எல்லாம் நமக்கு வந்து கரெக்டான அந்த டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா வந்து இப்போ திக்காக இருக்குது, திக் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இந்த பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஆட விட்டுலன்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து இதில் பாதி வந்து நான் வந்து ஒயிட் கலர் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பாதியில் வந்து நான் பிஸ்தா கலரும் கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணி தனியாக அது வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த மிக்சரை வந்து நான் நடுவில் வைக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளைனாக இருக்கிறது வந்து நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா அதை வந்து கட் பண்ணுறப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த க்ரீன் கலர் பிஸ்தாச்சு வந்து நல்லா வந்து லுக்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து வேறு கலர் உங்களுக்கு பிடித்தமான கலர் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் அல்லது எல்லோ எசன்ஸ், சாஃப்ரான் கலர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு நீங்கள் பால்ஸாவோ அல்லது வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பாவோ எந்த மாதிரி ஷேப் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்குள்ளாரே இந்த மாதிரி நம்ம வந்து சுவையான டேஸ்ட்டான மில்க் பேடா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சூப்பரான டெலிஷியஸான இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஸ்வீட்டோடு உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லான பாருங்கள் பிஸ்தாச்சோ ஸ்வீட் வந்து உங்களுக்காகவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டோட நீங்கள் வந்து தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக என்னோடய ஸ்வீட்டும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சர்மி கிச்சன் 786 புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுறது வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.
தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து நீங்கள் செய்யணுன்னா ஸோ அப்கமிங் நம்ம சேனலை ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் நான் வந்து அப்டேட் செய்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தீபாவளியை வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.